Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு முன்னாடியோ இல்ல ஃபோன் நம்பர்ஸ்க்கு முன்னாடியோ எப்படி ப்ளஸ் சைன் ஆட் பண்ணலாம். ஏன்னா எக்ஸல்ல டிஃபால்ட்டா ஒரு நம்பருக்கு முன்னாடி நீங்க ப்ளஸ் சைன் ஆட் பண்ண முடியாது. ஸோ எப்படி ஆட் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, இந்த ரேஞ்சில் நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக நெகட்டிவ் சைன் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும், பட் பாசிட்டிவ் சைன் அந்த ப்ளஸ் சைன் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகாது. ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+1 கொடுத்தோம்னா ஃபார்மேட் செல்ஸ். ஸோ அதில் நம்பர் டேபில் பார்த்தோம்னா கடைசியில் நமக்கு கஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்மேட்டை மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான அந்த நம்பர் ஃபார்மேட் கோடை பார்த்தீங்கன்னா என்டர் பண்ண போகிறோம். ஸோ பாசிட்டிவ் நம்பருக்கு ப்ளஸ் சைன், 0 அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா அந்த செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூவை குறிக்குது. செப்பரேட்டருக்கு நம்ம என்ன பண்ணலாம், செமிகோலன் யூஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் சைனுக்கு மைனஸ் கொடுத்துட்டு 0, அண்ட் அதே மாதிரி மறுபடியும் செப்பரேட்டர் கொடுத்து ஒருவேளை 0ங்கிற வேல்யூ தான் இருக்குன்னா அது ஆஸ் யூஷுவல் 0னே பார்த்தீங்கன்னா வரணும். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஸோ அப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூஸ்க்கு நமக்கு அந்த ப்ளஸ் சைன் வந்துடும், நெகட்டிவ்க்கு ஏற்கனவே இருக்குது. அண்ட் 0ங்கும் போது அது 0, மற்றபடி பாசிட்டிவ் நம்பர்ஸ் அங்கே ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ளஸ் சைன் பார்த்தீங்கன்னா வந்துடும். அண்ட் நம்ம அந்த ஃபார்மேட் கோடில் 0 கொடுக்கறதுக்கு பதிலாக ஈவன் ஹேஷும் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். சேம் ஃபார்மேட்டிங்னா பாசிட்டிவ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ் கொடுக்குறோம். 0ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த செல்லில் இருக்கக்கூடிய வேல்யூவை மென்ஷன் பண்ணுறதுக்கு 0ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக ஹேஷ் என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம். அண்ட் செப்பரேட்டருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டீலிமிட்டருக்கு நம்ம செமிகோலன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதுக்கு அடுத்தது நெகட்டிவ்க்கு ஹைஃபன் அந்த மைனஸ் கொடுத்தாச்சு. அண்ட் சேம் அண்ட் செமிகோலன் செப்பரேட்டர், ஒருவேளை 0 தான் வேல்யூ இருக்குன்னா ஆஸ் இட் இஸ் as 0 தான் வரணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வெறும் ஹேஷ் என்ன பண்ணாதீங்க, கொடுக்காதீங்க, 0 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஹேஷ்ன்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா வெறும் 0ன்னு வரப்போகுது அப்படின்னும் போது நீங்கள் அதை கரெக்டாக என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வரும். ஒருவேளை அப்படி கொடுக்கல என்ன ப்ரோ ஆகும், ரொம்ப சிம்பிள், 0 கொடுக்கல அதுக்கு பதிலாக வெறும் ஹேஷ் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல 0 இருக்காது. 0 வேல்யூ பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும்னா ஃபார்மேட்டிங் அப்படி பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக அந்த வேல்யூ அங்கே தான் இருக்குது. நாம் ஃபார்மேட்டை கரெக்டாக சேஞ்ச் பண்ணோம்னா அது சரியாக நமக்கு ப்ளேஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி தான் ஃபோன் நம்பர்ஸ்க்கும் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். Ctrl+1 கொடுத்து ஃபார்மேட் செல்ஸ், நம்பர் டேபில் கஸ்டம் அண்ட் ஜென்ரல் எடுத்துகிட்டு நல்லா கவனிங்க. ஒருவேளை ஏற்கனவே கண்ட்ரி கோடோட இருக்குது அப்படின்னும் போது பிரச்சனை இல்லை எந்த நம்பருக்கும் கண்ட்ரி கோடே இல்லை அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ட்ரி கோடு அங்கே என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் +91 அப்படிங்கிறது கண்ட்ரி கோட். இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே ஸ்பேஸ் வேணும், எங்கே ஹைஃபன் வேணும், எந்த மாதிரியான செப்பரேட்டர் உங்களுக்கு தேவை, இல்லை உங்களுக்கு ப்ராக்கெட்ஸ் இன்பிட்வீனில் வேணுமா, அது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபார்மேட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஸ் கொடுத்து எனக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஏரியா கோடில் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 ஹேஷ் என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம். அண்ட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் 4 நம்பர் தனித்தனியாக பிரியணும். ஸோ அப்போது 4 ஹேஷ். இதுக்கு அடுத்தது ஒரு வேளை உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும், இல்லை ஸ்பேஸ் வேணும்னா ஸ்பேஸ் கொடுக்கலாம், இல்லை எனக்கு வந்து அந்த இடத்துல ஹைஃபன் வேணும் அப்படின்னும் போது ஹைஃபன் நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் என்ன ஆகும், செப்பரேட் ஆகும். இல்லை எனக்கு இன்பிட்வீனில் ப்ராக்கெட்ஸ் தேவை அப்படின்னும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டோடவே நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். காலமோட விட்த்தை கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அப்போ நமக்கு நம்பர் விசிபிளாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் ஏதாவது டைப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது பில்ட் ஆகும். இல்லை புதுசாக நீங்கள் என்டர் பண்ணும் போது அந்த ஃபார்மேட் அப்ளை ஆகலைன்னா 2 வழி இருக்குது. ஒன்று, ஏற்கனவே ஃபார்மேட் அப்ளை ஆகிருக்கக்கூடிய அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஹோம் டேப்பில் போனோம்னா அங்கே நமக்கு என்ன இருக்குது, ஃபார்மேட் பெயிண்டர் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணி அதே ஃபார்மேட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம். இல்லை ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl+1 கொடுத்து நீங்கள் இந்த கஸ்டம்குள்ளே போனீங்கன்னா எண்டில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நாம் க்ரியேட் பண்ண அந்த ஃபார்மேட் கோட் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஒருவேளை லீடிங் ஜீரோஸ் எப்படி ஆட் பண்ணணுங்கிறதுல இன்னும் உங்களுக்கு சின்ன டவுட் இருக்குன்னா 5 வழிகளை பேஸ் பண்ணி நீங்கள் லீடிங் ஜீரோஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டுட்டோரியல் ஏற்கனவே இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.